ஏன்டா நலன் குமாரசாமி. ஸோ இவரோட படங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு நல்ல கோக்கியான ஒரு நல்ல டார்க் ஹியூமர் உள்ள ஒரு படம். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹார்ட்ல வந்து எப்பவுமே ஒரு கல்ட் வேல்யூ இருக்கிற ஒரு டேரக்டர் தான் வந்து நலன் குமாரசாமி. ஸோ அவரோட இயக்கத்தில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்சுவலாக 2016 வந்து காதலும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து வா வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு த மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர் கார்த்தியை வச்சு நலன் குமாரசாமி டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில். ஸோ இந்த காம்போவே வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நலன் குமாரசாமியோட கோக்கினஸ் வந்து ஒரு மாதிரி அது வந்து ஈடு இணை இல்லாத ஒரு கோக்கினஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கோக்கினஸ். அட் த சேம் டைம் அவர் சாங்லேயே போடுவார், சூதுகவுன்ல காசு பண்ணோம் அப்படின்ற போடுற அந்த ஒரு இடமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஏய் மாமா டவுசர் கவுந்துச்சு அவுந்துச்சே அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு காதல் கடந்து போகும்ல ஆப்வியஸா ஆல்பமே பயமா இருக்கும். ஸோ இவங்களோட காம்பினேஷனே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அது ஸ்பெஷல் வந்து சனா நலன் குமாரசாமி. ஸோ இப்போ ஏன்னா இந்த வந்து பேசுகிற அப்படின்னும் போது டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, வா வாத்தியார் அப்படின்ற ஒரு படத்தோட டீசர். அந்த கோக்கினஸ்ன்றது அந்த டீசர் ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்குமே அப்படி தெரியுது. இது வந்து ப்ராப்பரான ஒரு நலன் குமாரசாமியான ஒரு படம் தான் அப்படின்ற ஒரு ஃபீல். ஒரு டீசரை வந்து ஒரு கான்செப்டா எடுத்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு செலிப்ரேஷனா படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் அப்படின்றது வந்து இந்த டீசரே வந்து ஒரு அத்தாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் வந்து அந்த வந்து டேய் ஏண்டா அப்படின்னு கேட்குற அந்த ஃப்ளோவில் இருந்து அவர் இறங்கிட்டு ஏண்டான்னு கேட்குறவரே வந்து ஸ்டெப்பெல்லாம் போட்டு அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்த வந்து அங்கங்கே செட் பண்ணி எனக்கு அந்த சத்யராஜ் அவரோட கெட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனந்த்ராஜ் கெட்டப் அவர் எம்ஜிஆர் மாதிரியே வந்து அந்த ஒரு இடம். ஸோ எந்த படம் எந்த கான்செப்ட் எந்த கான்ஃபிளிக்ட்ன்றதே புரியாமல் அட் த சேம் டைம் நம்மளுக்கு என்ஜாய்புல்லாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் புதுசாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு ஏன்னா வந்து எந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபைட் சீன். இப்போ வரைக்குமே நம்ம ஃபைட் சீன் வந்து ரொம்ப ரியலாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனால் ஒருத்தர் அடிப்பாக எம்ஜிஆர் காலத்து சவுண்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு விண்டேஜ் அந்த ஃபீல் இருந்துச்சு. அந்த கோக்கினஸ்ன்றது சொல்கிறேன். ஸோ அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கேட்டப்போ வந்து நிறைய பேர் கிருத்தி ஷெட்டி இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க பேர் இந்த இஸ்பெட் ராஜா மீது அவங்க நினைச்சாங்க. ஸோ அவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க பேக் ஷாட் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு பேக் ஷாட் அவங்க யாருன்னு தெரியல. ஸோ ஒரு கேஷன் ப்ரோவே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு அதில் கார்த்தியோட கெட்டப்போ மேனரிசமோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டு கூட ரொம்ப கேஷுவலாக அந்த அவர் எப்பவுமே அந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இதாகவே இறுக்கமாக வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு போலீஸ் ரொம்ப கேஷுவலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டான்ஸ் ஆடுற அந்த ஒரு இடமும் இறங்கி கேஷுவலாக ஆடுற அந்த ஒரு இடமும் வந்து ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த வேரியேஷன் கார்த்தியை வந்து அது வந்து உண்மையாலே பாராட்டலாம் கார்த்தியை. ஏன்னா அவர் நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கேரக்டர் அவ்வளோ வேரியேஷன். சிறுத்தைக்கும் சர்தாருக்கும் அவ்வளோ வேரியேஷன். சர்தாருக்கு அப்புறம் இப்போ வாவாத்தியார் வந்து ஒரு கிண்டல் நக்கல் அப்படின்ற நையாண்டி இருக்கிற ஒரு கேரக்டர், அதுவும் வந்து ஒரு சூப்பராக இருக்காது. அட் த சேம் டைம் இப்போ சர்தார் 2. ஸோ வேரியேஷன்றது தமிழ் சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு இடத்துலனாக்கா அட் த சேம் டைம் சந்தோஷ் நாராயணன் யார் யார் நீ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நலன் குமாரசாமி கூட சேரும்போது ஒரு மேஜிக், உண்மையாலே இட்ஸ் சம் மேஜிக் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. உண்மையில அந்த பீட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாமே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கடைசியில் அது ரெண்டாவது தான் வேற லெவலில் ஃபோன் வரும். சொல்லுங்க மணி சார், மணிரத்னத்தை சொல்றாரா இல்லை படத்தில் யாராவது மணின்னு மீனாக இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் மணிரத்னம் சார் தான் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஸோ உண்மையிலே வாவாத்தியார் வந்து இட்ஸ் அ பியூர் செலிப்ரேஷன் அப்படின்றது. அதில் வந்து எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் பயங்கரமான ஒரு எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ். ராஜ்கிரண் எம்ஜிஆர் வராது, இவர் நான் சொன்ன மாதிரி ஆனந்த்ராஜ் வராது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இதுக்கு இது பீரியாடிக் படமா இல்லை இப்போ இருக்கிற காணி படமான்றதுக்கே நம்மளுக்கு சந்தேகம் வர ஒரு இடம் இருக்கு. ஆனால் பீரியாடிக் படம் அது வந்து தெரியுது. இருந்தாலும் நம்ம சந்தேகம் வருது. ஸோ வாவாத்தியார் உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹலோ சொல்லுங்க மணி சார்.